திருச்சிற்றம்பலம். விரையில் தீயினன் வாளில் படு நெய்போல் மறைய நின்றுளன் மாமணி ஜோதியான் உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே என்பது திருநாவுக்கரசு சுவாமிகளின் தேவார பதிகம். விரையில் தீயினன் பாலில் படி நெய் போல். விரையில் உராய்வு தன்மை உண்டானால் அதிலிருந்து உஷ்ணம் ஏற்பட்டு தீயாக வெளிப்படும். பாலை தயிராக்கி கடைந்தால் அதிலிருந்து வெண்ணெய் உண்டாகி அது உருகி நெய்யாக வெளிப்படும். மறைய நின்றுடன் மாமணி ஜோதியான். விரையில் தீ எவ்வாறு மறைந்துள்ளதோ பாலில் நெய் எவ்வாறு மறைந்துள்ளதோ அவ்வாறே அரிதிலும் அரிதான மாணிக்கத்திற்கு ஒப்பான மானுட பிறவி கிடைக்கப்பெற்ற ஒவ்வொரு தேகத்தினுள்ளும் சிவபெருமான் மாணிக்கத்துள்ளே மரகத ஜோதியாய் மறைய நின்றுடன் உறவுகோல் நட்டு அவன் வெளிப்பட வேண்டுமெனில் இத்தேகத்திலும் உராய்வு என்பது ஏற்பட வேண்டும். ஒவ்வொருவர் தேகத்தோடும் சதா உராய்ந்து உஷ்ணத்தை ஏற்படுத்துவது வாசி என்னும் மூச்சு காற்றே. இடைவிடாது இத்தேகத்தோடு எப்போதும் கூடியிருக்கும் உறவு என்பதும் இவ்வாசியேதான். இகுதினியே சிவத்துடன் இணைக்கும் உறவுகோலாக திருவாசியாக சத்குருவின் அருளால் மாற்றி நட்டு உணர்வு கயிற்றினால் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே என்பது திருமூலரின் திருமந்திரம். அதாவது இந்த தேகத்தை பற்றி நிற்கின்ற உணர்வு என்னும் மந்திர கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. திருவாசியாக மாற்றி நட்ட உறவுகோல் என்னும் மத்தினை கொண்டு உள்ளும் புறமுமாக கடைந்தால் அவன் ஜோதியாக வெளிப்பட்டு நம் முன்னே நிற்பான். மேலும் எவ்வாறு தீயாக வெளிப்பட்ட பின் மீண்டும் விறகாக மாற இயலாதோ, நெய்யாக உருகிய பின்னர் மீண்டும் பாலுக்கு மாற இயலாதோ, அவ்வாறே சிவஜோதி வெளிப்பட்ட பின் மீண்டும் தேகமாக, அதாவது மற்றொரு பிறவியாக உருவெடுக்காது. திருச்சிற்றம்பலம்.